சுபார் இங்க பாரு, குள்ள 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 சகேவு மெல்ல மெல்ல ஏறி பார்த்தா மரத்துல, குள்ள 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 சகேவு மெல்ல மெல்ல ஏறி பார்த்தா மரத்துல, பக்கம் 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 வந்த ஏசப்பா இறங்கி வான்னு அவனை பார்த்தாரு. பக்கம் 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 வந்த ஏசப்பா சீக்கிரம் இறங்கி வான்னு அவனை பார்த்தாரு. அட அப்புறம் என்ன ஆச்சு? அவ லைஃப் மாறி போச்சு. அவர் பார்வைப்பட்டதால வாழ்க்கை சூப்பர் ஆகி போச்சு. அப்புறம் என்ன ஆச்சு? அவ லைஃப் மாறி போச்சு. அவர் பார்வைப்பட்டதால வாழ்க்கை சூப்பர் ஆகி போச்சு. கைய தட்டி பாடு, ஒரு டான்ஸ் ஒண்ணு போடு போடு போடு, டான்ஸ் போடு. முகிலா முகிலா ஜனனி ஆடுங்க. அல்லேலூயா பாட்டு பாடு, அல்லேலூயா அல்லேலூயா பாட்டு பாடு. சாக்கு 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 சொல்லி நழுவுனா கூடவே இருப்பேன்னு சொல்லிதான் பயத்தை ஒதுக்கி வச்சா தள்ளிதான். கூடவே இருப்பேன்னு சொல்லிதான் பயத்தை ஒதுக்கி வச்சா தள்ளிதான். அப்புறம் என்ன ஆச்சு? அவர் லைஃப் மாறி போச்சு. அவர் பார்வைப்பட்டதால வாழ்க்கை சூப்பர் ஆகி போச்சு. அப்புறம் என்ன ஆச்சு? கைய தட்டி பாடு, ஒரு டான்ஸ் ஒண்ணு போடு போடு. சுபகுமாரதாசன் அல்லேலூயா அல்லேலூயா பாட்டு பாடு, அல்லேலூயா அல்லேலூயா பாட்டு பாடு. மீனு மீனு மீனுக்கார பேதரு நடுவிலே, மீனு மீனு மீனுக்கார பேதரு அலகல அலகடலின் நடுவிலே பழுப்பட்டு கிடைக்கல. வளைய போட்டாரு, பட்டு பட்டு பாடுபட்டும் கிடைக்கல. எசப்பா வளைய கேட்டு பாரு போடே போடே. அப்புறம் என்ன ஆச்சு? அவன் லைஃப் மாறி போச்சு. அவர் பருவப்பட்டதால வாழ்க்கை சூப்பர் ஆகி போச்சு. அப்புறம் என்ன ஆச்சு? கைய தட்டி பாடு, ஒரு டான்ஸ் ஒண்ணு போடு. அல்லேலூயா அல்லேலூயா பாட்டு பாடு, அல்லேலூயா அல்லேலூயா பாட்டு பாடு. மன்னிக்கிறவரோ உம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் யாவர் மேலும் உண்மையாய் கூப்பிடு. கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோசரிப்பேன். சங்கீதம் 34:1. கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோசரிப்பேன். உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். சங்கீதம் 145:18. யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். யாத்ராகமம் 20:4. யாதொரு விக்கிரகத்தையும் நீ உண்டாக்க வேண்டாம். யாத்ராகமம் 20:4. உண்மையால் தன்னை நோக்கி கூப்பிடு. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். சங்கீதம் 145:12. கர்த்தரை எக்காலத்திலும் சோசரிப்பேன். சங்கீதம் 34:1. வேலை பார்த்து சாயங்காலம் என்ன செய்வாங்களாம்? தையல் தச்சு பிள்ளையில வளர்த்தாங்களாம். அப்படி இருக்க சொல்ல ராகுல் அம்மா சொன்னாங்களாம், ராகுல் நீ போய் கடைக்கு போய் அம்மா சொல்றாங்க, நீ ராகுல் நீ போய்
அம்மாவுக்கு ஒரு 2 நூல்கண்டு வாங்கிட்டு வா நீ கடைக்கு அனுப்பி வைக்காங்க. சரிம்மான்னு சொல்லிட்டு ராகுல் போறான், கடைக்காரங்கிட்ட போய் நூலை வாங்கிட்டு வரான். நூலை வாங்கிட்டு வரும்போது அவங்க மீதி ரூபா கொடுக்காங்க. அப்படியே அவங்க அம்மாட்ட வந்து ராகுல் கொடுக்க, அம்மா நீங்க நூல்கண்டு வாங்கிட்டு வர சொன்னீங்கல்ல, அத உங்களுக்கு கொடுக்க, நம்ம மீதி காசையும் நான் உங்ககிட்ட தாரேன்னு சொல்லிட்டு கொடுக்கான். அம்மா அதை செக் பண்றாங்க, நூல் நல்லா இருக்கான்னு பாக்காங்க. அப்புறம் மீதி காசு எவ்வளவு இருக்குன்னு பார்க்க சொல்ல அதுல 10 ரூபா கூடுதலா கடைக்காரனே கொடுத்து விட்டாங்க. உடனே அம்மா சொன்னாங்க, ராகுல் இது வந்து கடைக்கார அண்ணே வந்து 10 ரூபா கூட தந்திருக்காங்க, அந்த துட்டை கொண்டு போய் நீ அவங்க கடைக்கார அண்ணன்ட்ட போய் கொடுத்துரு சொன்னாங்க. அம்மா இப்பதானமா நான் கடைக்கு போயிட்டு வந்தேன், உடனே என்ன திரும்பி கடைக்கு போய் சொல்றீங்களே, நான் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு போறேன் சொன்னா. இல்ல தம்பி சொல்றேன், நீ உடனே போய் கொடுத்துட்டு வந்துரு நீ சொன்னாங்க. அங்க போய் அண்ணன் ஓடி போய் கடைக்காரன்ட்ட போய் பார்க்க போறான். கடை பூட்டி இருக்கு, லஞ்ச் பிரேக் ஆயிட்டு கடை பூட்டிடுச்சு. உடனே திரும்பி வந்து, நான் இதான் சொன்னேம்மா, என்னை அவசர அவசரமா நீங்க அனுப்புனீங்களே, கடைக்காரனே பூட்டிட்டு போயிட்டாங்களே சொன்ன. சரி சரி நீனும் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு போ சொல்றாங்க. கடைசி போன்னு சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு கூட கொஞ்சம் கோவம் வருது. ஆனாலும் அம்மா சொல்றதுக்கு கீழ்ப்படியணும்னு சொல்லிட்டு கீழ்ப்படிஞ்சு அவங்க அம்மா கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து திரும்பி கடைக்கு போறான். அப்பமும் கடை பூட்டி இருக்கு. உடனே அம்மா கடை பூட்டி இருக்குமா, அந்த கடைக்கார அண்ணனை காணும் சொன்னோடனே அம்மா சொன்னாங்க, சரி அப்போ நாளைக்கு நம்ம போய் கொடுப்போம்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு ரொம்ப ஒரீடா இருந்தாங்க. எதுக்காக இந்த கடையை பூட்டி இருக்காங்க, அவருக்கு எதுக்கு உடம்பு சரியில்லாம ஆயிட்டோ என்னன்னு வரி பண்ணிட்டே இருந்தாங்க. அடுத்த நாள் காலையில அம்மா சொல்றாங்க, ராகுல் வா நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் அந்த கடைக்காரர்கிட்ட போய் அந்த ரூபாவை ரிட்டர்ன் பண்ணிடுவோம், அடுத்தவங்க காசை நம்ம வச்சிருக்க கூடாது, கொஞ்சத்துல நம்ம உண்மையா இருந்தாதான் ஆண்டவர் நம்மள அதிகாரியா வைப்பாங்கன்னு சொல்லி அவனை கூப்பிட்டு போய் கடைக்கு போறாங்க. கடைக்காரன்னு கடையை திறந்து வச்சிருக்காங்க. அதை கொடுக்கறதுக்கு நேற்று 2 நேரம் வந்தான், இந்த தடவை நானும் சேர்ந்து வந்திருக்கேன், இந்த காசை உங்ககிட்ட கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அவங்க சொன்னோடனே அந்த கடைக்காரர் ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு. இந்த 10 ரூபாவுக்காகவா நீங்க இத்தனை தடவை நடந்து வந்தீங்க, என்கிட்ட கொடுக்கவா ரொம்ப சந்தோஷப்பட்டு உடனே எழும்பி நின்று அந்த ரூபாவை அவங்க வாங்கி அவங்க கல்லாப்பட்டியில போட்டாங்க. இந்த காசு அவனுக்கு 10 ரூபாயில இவங்க உண்மையா இருந்ததை நினைச்சு அந்த கடைக்காரருக்கு மனசுக்குள்ள ஒரே குழப்பமா இருந்துட்டே இருந்துச்சு. அந்த கடைக்காரர் வந்து யோசிச்சுட்டே இருக்காரு. யோசிச்சு டிராயர்ல இருந்து ஒரு 1000 ரூபாவை எடுத்துட்டு நேரா என்ன ஒரு பலசர கடைக்காரர்கிட்ட போறாரு. போன உடனே, நீங்க போன வாரம் எனக்கு சரக்கு தரும்போது கூடுதலாக நீங்க தந்துட்டீங்க 1000 ரூபாய், நான் அதை கொடுக்கல, உங்ககிட்ட மீதியா நீங்க தானே எனக்கு கணக்கு பார்த்து தந்தீங்க, அதனால திரும்பி நான் அந்த 1000 ரூபாய் உங்ககிட்ட ரிட்டர்ன் பண்ணல. ஆனா இன்னைக்குள்ள ஒரு காரியம் வந்து என்னை ரொம்ப உறுத்திச்சு. ஒரு 10 ரூபாய்க்கு உண்மையா ஒரு அண்ணன் ஒரு தம்பியும் ஒரு அம்மாவும் வந்து இந்த காசை என்கிட்ட ஒப்படைச்ச உடனே நானும் அதே மாதிரி உண்மையா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த 1000 ரூபாவை உங்ககிட்ட கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு அந்த 1000 ரூபாவை கொடுத்தாங்க. உடனே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவருக்கு 1000 ரூபாய் திரும்பி நம்மளுக்கு யாராச்சும் திரும்பி நம்ம தவறுதெல்லாம் எண்ணி கொடுத்துட்டானா திரும்பி தந்தா நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல. அதே மாதிரி அந்த அண்ணனுக்கும் ரொம்ப சந்தோஷம் வந்துச்சு. திரும்பி இந்த அண்ணன் இந்த டிராயர்ல ரூபாவை போட்டோடனே அவருக்கு மனசு யோசிச்சுட்டே இருக்காரு. யோசிச்சுட்டே இருந்த உடனே அவர் சொல்றாரு, ஆமா நான் இப்ப பேங்க்கு போனோம், ஏன்னா என் ஃப்ரெண்டு எனக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் தந்தான், நான் அவனுக்கு திருப்பி கொடுக்கவே இல்லை, அவனும் இறந்து போயிட்டான், அந்த இறந்து போன பிறகு நான் அவன்கிட்ட கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு அதை அப்படியே நான் ஏமாத்திட்டேன், நான் இந்த காரியத்துல நான் தவறு பண்ணிட்டேன், நான் பேங்க்ல போய் ரூபாவை எடுத்துட்டு வந்து நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்குக்கு போறாங்க. அங்க போய் ரூபாவை எடுத்தாங்க. எவ்வளவு ரூபாய் எடுத்தாங்க தெரியுமா? வட்டியும் சேர்த்து 5 லட்சம் ரூபாவை எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்து அந்த அக்கா இருக்காங்கல்ல, நூல்கண்டு 10 ரூபாய் மீதியை கொடுத்தாங்கல்ல, அந்த அக்கா வீட்டுக்கு நேரம் வராங்க. வந்த உடனே வாங்கன்னு சொல்லி அவங்களை இன்வைட் பண்ணி உட்கார வச்சாங்க. நான் ரொம்ப தவறு பண்ணிட்டேன்,
உங்க ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு, அவன் 1,00,000 எனக்கு தந்திருந்தான், ஆனா நான் உங்களை ஏமாத்திட்டேன், அதற்காக நான் கூடுதல் வட்டியும் முதலுமா சேர்த்து உங்களுக்கு எத்தனை லட்சம் கொண்டு வந்திருக்கேன், 5 லட்சம் கொண்டு வந்திருக்கேன் சொல்லி அவங்ககிட்ட கொடுத்தாங்களாம். அப்படி தம்பி பார்த்துட்டே இருக்கான், அந்த ராகுல் தம்பி நடந்த எல்லா காரியத்தையும் பார்த்துட்டு இருக்கான். இது வேற ஒண்ணும் இல்ல, ஒரு அம்மா வந்து 10 ரூபாய் கூட இருக்குன்னு சொல்லி கொண்டு கொடுத்தாங்களாம். அந்த நேரத்துல அதை பார்த்துட்டு இருந்த அன்னை வந்து இதை திருப்பி ரிட்டர்ன் பண்ணதுனால இன்னொருத்தங்க சேஞ்ச் ஆகி அடுத்தவங்களும் மனமாற்றத்தை கொண்டு வந்தாங்க. நீ சொன்ன உடனே ராகுலுக்கு நல்ல நினைவு வந்துச்சு. நம்ம திரும்பி உண்மையா அந்த 10 ரூபாவை கொண்டு கொடுத்ததுனால நம்மளுக்கு இப்ப எவ்வளவு வந்திருக்கு, 5000 ரூபாய் வந்திருக்கு. அம்மா 5 லட்சம் வந்திருக்கு சொல்லி ரொம்ப அம்மாட்ட போய் ஹக் பண்ணிட்டு, அம்மா நீங்க எனக்கு சொல்லி கொடுத்த பாடம் வந்து ரொம்ப நல்ல பாடமா இருந்துச்சு, நம்ம கொஞ்சத்துல உண்மையா இருந்ததுனால அநேகத்தின் மேல அதிகாரியா வைப்பேன்னு சொன்னது போல நம்மளுக்கு இந்த நேரத்துல 5 லட்சம் கிடைச்சது ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கு சொல்லி சொன்னாங்களாம். இந்த கதையில இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம சின்ன காரியத்திலையும் உண்மை உள்ளவர்களா இருக்கணும். அடுத்தவங்க பொருள் மேல இச்சிக்கவே கூடாது. ஸ்கூல்ல ஒரு பையன் அழகான ரப்பர் கொண்டு வந்தான், இல்லாட்டா சின்ன பர்ஸ் கொண்டு வந்தாங்க, ஸ்கேல் புதுசா இருக்குன்னு சொல்லிட்டு அதை ஆசைப்பட்டு திருட கூடாது. அது உனக்கு ஆசையா இருந்துச்சுன்னா நீ யார்கிட்ட கேட்கணும், ஏசப்பாட்ட கேட்கணும். ஏசப்பா எல்லாவற்றையும் யார் மூலமாவது உங்களுக்கு செய்வாங்க. சரியா? உண்மையா ஸ்கூல்ல ஹோம்ஒர்க் சொன்னாங்கன்னா உண்மையா ஹோம்ஒர்க் செய்யணும். யாரையும் காப்பி அடிச்சோ பண்ண. டெஸ்ட்ல அடுத்தவனை காப்பி பண்றது என்னது, பாவமா நல்லதா? பாவம். அப்ப நம்ம கொஞ்சத்துல உண்மையா இருந்து, உங்களுக்கு இப்ப கொடுத்திருக்கிற பொறுப்பு என்னது, நல்ல பிள்ளைகளா இருக்கணும், பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியணும், கொடுத்திருக்கிற பாடத்தை நல்லா படிக்கணும். இதுல நீங்க உண்மையா இருக்கும் போது ஆண்டவர் உங்களை ஒவ்வொரு படியாக உயர்த்துவார். எஜுகேஷன்ல நல்லா உயர்த்துவார், நல்ல ஞானத்தை தருவாரு. பின்னர் பெரியவங்களா வரும்போது நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களா நீங்க வளருவீங்க, நல்ல பிள்ளைகளா நீங்க மாறுவீங்க. சரியா? நீங்க எப்படி இருப்பீங்க? உண்மையா இருப்பீங்களா? அம்மாக்கு வச்சிருக்கிற காசுல இருந்து எடுத்து ஓடி போய் முட்டாய் வாங்கிட்டு வந்துருவீங்களா? எத்தனை பேர் ஓடி போய் அம்மாக்கு வச்சிருக்கிற காசை எடுத்துட்டு போய் முட்டாய் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? கையெல்லாம் உயர்த்த வேண்டாம். இந்த மாதிரி காரியங்கள் செய்யக்கூடாது. சரியா? கொஞ்சத்திலயும் நம்ம உண்மையா இருக்கணும். அம்மாட்ட முட்டாய் வாங்கிட்டாங்க, ஏமா முட்டாய் வாங்குறதுக்கு ஒரு 10 ரூபாய் தாங்கன்னா தரமாட்டேன்னு சொல்லுவாங்களா? கொடுப்பாங்க. உங்களுக்குள்ள காரியம் சின்ன காரியமானாலும் பெரிய காரியமானாலும் உண்மை உள்ளவர்களாய் இருக்கணும். சரியா? நேற்று அக்கா இதே மாதிரி ஒரு படம் காமிச்சு, என்ன அப்போ அந்த ஹார்ட் எந்த மாதிரி கலர்ல இருந்துச்சு? பிளாக் கலரா இருக்கு. பிளாக் கலர் ஹார்ட் வந்து எப்படி மாறிச்சு ரெட் கலர் ஹார்ட்டா மாறணும்னா என்ன செய்யணும்? ஏசப்பாவுடைய ரத்தம் நம்மள கழுவணும். சரியா? அந்த பிளாக் கழுவணும்னா ஆண்டவருடைய ரத்தம் நம்ம மேல ஊற்றப்படணும். ஆண்டவருடைய ரத்தம் எப்படி ஊற்றப்படும்? சிலுவையில நான் சொன்னேன்ல நேற்று ஒரு கதை, சிலுவையில ஏசப்பா நம்மளுக்காக தொங்குனாங்கன்னு சொன்னேன்னா, அவங்க வந்து அவங்க உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் கூட மீதி இல்லாம நம்மளுக்காக சிந்தினாங்களாம். அவங்க ரத்தம் தான் நம்மளை மீட்டெடுக்குமா, வேற எந்த ரத்தமும் நம்மளை மீட்டெடுக்காது. நம்ம பாவத்துக்கு மன்னிப்பு தராது, பரிகாரம் தராது. சரியா? அப்போ ஏசப்பாவோட ரத்தம் தான் நம்மள பாவம் வர நீக்கி நம்மளை நீ கையால செய்த பாவத்திற்காக ஏசப்பா என்ன செய்யப்பட்டாங்க? கையில ஆணி அடிக்கப்பட்டாங்க. சிந்தையினால செய்த பாவத்திற்காக முள்மூடி ஊட்டப்பட்டாங்க. அந்த முள்ளு வந்து நல்ல நீளமா இருக்குமா, அந்த முள்ளு கண்ணுக்குள்ள வரைக்கும் வெட்டிச்சான். அப்ப எவ்வளவு வலி இருந்திருக்கும் நம்மளுக்கு. சேஃப்டி பின்ன வச்சு ஒரு குத்து குத்துனா நம்மளுக்கு வலிக்கலையா? வலிக்கும். அப்ப இவ்வளோ பெரிய முள்ளு அவர் கண்ணுக்குள்ள போச்சுன்னா அவருக்கு எவ்வளவு வலி வலிச்சிருக்கும். நம்மளெல்லாம் நேசித்ததுனாலதான் அந்த ரத்தத்தை அவர் சிந்தி
நம்மளை மீட்டெடுக்கணும். நம்மளுக்குன்னு பரலோக ராஜ்யத்துல தங்கமயமான வீடு. இப்ப தங்கம் போற விலைக்கு ஒரு கம்மலை கூட நம்மளால வாங்க முடியாது. ஆனா ஏசப்பா நம்மளுக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற பரலோக ராஜ்யம் எப்படி இருக்குமா? தங்கமயமா இருக்குமா. வீட்டுல உள்ள எல்லா பொருளும் தங்கமா இருக்குமா. அழகா ஜொலி ஜொலிக்குமா. வெயில் அடிச்சா தங்க செயின் எப்படி மின்னும் அதே மாதிரி மின்னுமா. அப்படி போகணும். அந்த இடத்துக்கு தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற இடத்துக்கு போகணும் தான் ஏசப்பா தன்னுடைய ரத்தத்தை சிந்தி மீட்டெடுத்தாங்க. ஆனா நீ ஏசப்பாட்ட கேட்கணும்னு விரும்புறாங்க. என்ன செய்யணும்னு விரும்புறாங்க? கேட்கணும். என்ன கேட்கணும்? ஏசப்பா உங்க ரத்தத்தினால என்ன கழுவுங்க நீ சொல்லி கேட்கணும். சரியா? கேட்பீங்களா? அப்போ நம்மளுடைய அழுக்கான இருதயம் நல்ல பரிசுத்தமாக மாறும். சரியா? நல்லா யார் ஆடுறாங்களோ அந்த வீட்டுக்கு வாழ்க்கை. சிகப்பு மஞ்சள் பச்சை